லாட்டரி மார்டின் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கிய நிதி. முக்கிய தகவல்கள். தொழிலதிபர் லாட்டரி மார்டின் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு 1300 கோடி ரூபாய் வரை நிதி வழங்கியிருக்கிறார். இது நாட்டிலேயே அதிகபட்ச தொகை. எந்தெந்த கட்சிகளுக்கு நிதி வழங்கப்பட்டது என்பது இன்னும் தெரியவில்லை. தேர்தல் பத்திர எண்கள் வெளியானால்தான் இதை அறிய முடியும். அதிகபட்சமாக பாஜகவுக்கு நிதி போயிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லாட்டரி மார்டின் மீது மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் அழுத்தம் கொடுத்து பாஜக நிதி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. லாட்டரி மார்டின் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ என பல்வேறு வழக்குகள் உள்ளன. 2019ஆம் ஆண்டு அவரது நிறுவனங்களில் சோதனை நடத்தி 457 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டன. மார்டின் லாட்டரி தொழிலில் கோலோச்சி வருகிறார். 209-2010- இம்மாண்டு சிக்கிம் அரசை ஏமாற்றி 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மார்டின் 2020ஆம் ஆண்டு அக்டோபரில்தான் முதலாக தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய கேள்விகள். லாட்டரி மார்டின் எந்தெந்த கட்சிகளுக்கு நிதி வழங்கினார்? மத்திய அரசு லாட்டரி மார்டினை பயன்படுத்தி நிதி பெற்றதா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்குவதை தடை செய்ய வேண்டுமா? குறிப்பு: தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்குவது யார் வழங்கினார்கள், எந்த கட்சிக்கு வழங்கினார்கள் என்ற விவரங்களை மறைக்கிறது. இது அரசியல் கட்சிகளுக்கு கருப்பு பணம் வாங்க வாய்ப்பளிக்கிறது என்று விமர்சிக்கப்படுகிறது.